வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் பேட்டி அளித்துள்ளார். ஜூலை 17 ஈரோடில் வெளியான தகவல் வாங்க பார்க்கலாம். பல்வேறு தகவல்கள் வழங்கியிருக்கிறார். போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை விரைவில் துவங்கும். போக்குவரத்து ஊழியர்களின் புதிய ஊதிய ஒப்பந்தம் குறித்து பூர்வாங்க பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. விரைவில் பேச்சுவார்த்தை துவங்கும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் கூறினார். ஈரோடு பேருந்து நிலையத்தில் அவர் இன்று 15 வழித்தடங்களில் புதிய பேருந்துகளை துவக்கி வைத்தார். அவர் கூறியதாவது: ஊட்டியில் இன்று 10 பேருந்துகள் துவக்கப்பட்டன. ஈரோட்டில் ஏற்கனவே 30 புதிய பேருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன. அதிமுக ஆட்சியில் புதிய ஊதிய ஒப்பந்தம் குறித்து காலதாமதம் செய்யப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சி வந்தவுடன் தொழிலாளர்கள் மன மகிழும் வகையில் 5% ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்கள் மகிழ்ச்சியுடன் பணிபுரிந்து வருகின்றனர். சங்கங்கள் தங்கள் இருப்பை காட்டுவதற்காக இந்த பிரச்சனையை எழுப்பி வருகின்றன. அதேபோன்று திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தான் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் பலருக்கு ஓய்வூதிய பலன்கள் வழங்கப்பட்டன. இப்பொழுது ஓய்வு பெற்றவர்கள் எவ்வளவு பேர் எவ்வளவு வழங்க வேண்டும் என்பது குறித்து கணக்கெடுக்கும் பணி நடந்து வருகிறது. 685 பேருக்கு கடந்த லோக்சபா தேர்தலுக்கு முன்பு பணி ஆணை வழங்கப்பட்டது. விரைவில் மற்ற பணியிடங்களிலும் நிரப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நிரந்தர பணியாளர் நியமிக்க எழுத்துத் தேர்வு மற்றும் சோதனை ஓட்டம் போன்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அந்த காலதாமத்தை தவிர்க்க அவுட் சோர்சிங் முறையில் பணியாளர் நியமிக்கிறோம். அப்பணியாளர்கள் நியமித்தால் தான் பொங்கல் தீபாவளி சமயத்தில் எந்தவிதமான இடையூறின்றி பேருந்துகள் இயக்கப்பட்டன. ஆம்னி பேருந்து கட்டணங்களை முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இப்பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறது. ஒரு சில புதிய பேருந்துகள் வாங்கும்போது இந்த பிரச்சனை எழுகிறது. இவ்வாறு அவர் கூறினார். நிகழ்ச்சியில் வீட்டு வசதி அமைச்சர் எஸ் முத்துசாமி, ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ இளங்கோவன் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதை போன்ற போக்குவரத்து துறை வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.